Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதச்சார்பின்மை காப்போம் என்ற பெயரில் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் பேரணி நடைபெற்றது. டிவிஎஸ் டோல்கேட் அருகே தொடங்கிய பேரணி கல்லுக்குழி தலைமை தபால் நிலையம் வழியாக சென்று திருச்சி மாநகராட்சி அலுவலகம் அருகே நிறைவடைந்தது. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய திருமாவளவன், திமுக கூட்டணியில் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிகழ்ச்சிக்கு அனுமதி கிடைப்பதில்லை என்று தெரிவித்தார். இதுபோன்ற நெருக்கடிகளை 25 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சந்தித்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். எவ்வளவு தில்லுமுள்ளு அரசியல் என்பது உங்களுக்கு தெரியும். இதே திருச்சியில் இந்த பேரணி நடத்துறதுக்கு முதல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாம ஆளுங்கட்சி கூட்டணியில் தான் இருக்கிறோம். காவல்துறை சொன்னாங்க, எங்களுக்கு அனுமதி தர சொல்லி மேலிடத்தில் இருந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரல, அனுமதி இல்லைன்னாங்க. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு காவல்துறை உயர்நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு, கொடிக்கம்பங்கள்லாம் வெளியேற்றணும், இடிக்கணும், அப்புறப்படுத்தணும். மற்ற கட்சி கொடிக்கம்பங்கள்லாம் அப்படியே இருக்கு. போலீஸுக்கும் ஹைவேஸுக்கும் இதுதான் ஒரு வாய்ப்புன்னு உடனே இறங்கிட்டான் களத்தில். சிறுத்தைகள் கொடியெல்லாம் இடிடான்றான். இவ்வளவு நெருக்கடிகளை தாங்கிக் கொண்டு இந்த களத்திலே நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கொடியேற்ற முடியவில்லை, பொதுக்கூட்டம் நடத்த முடியவில்லை, பேரணி நடத்த முடியவில்லை, மாநாடு நடத்த முடியவில்லை. இப்படியெல்லாம் நெருக்கடிகள் 25 ஆண்டுகளாக. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.